தி ரெயின்போ பை D.H. லாரன்ஸ். டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ் ஃபேமஸான இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், பிளேரைட் அண்ட் லிட்டரரி கிரிட்டிக்கும் கூட. இவருடைய ஒர்க்ஸ் மோஸ்ட்லி மாடர்னிசம், சோஷியல் ஏலியனேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், செக்ஷுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அவருடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விமன் இன் லவ், சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ். இந்த 2 நாவல்லையுமே கூட ரொமான்ஸ் அண்ட் செக்ஷுவலிட்டியை தான் போர்ட்ரே பண்ணியிருப்பார். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க தி ரெயின்போ அப்படிங்கிற இந்த நாவல் வந்து 1915 பப்ளிஷ் ஆன நாவல். பிராங்க்வன் ஃபேமிலியோட ஒரு 3 ஜென்ரேஷனை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அந்த நாவலில். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு இந்த கன்ஃபைன்ட் இங்கிலீஷ் சொசைட்டியில் பாடுபடுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். தென் 1920 இந்த நாவலுக்கு சீக்வலாக விமன் இன் லவ் அப்படின்னு ஒரு நாவலையும் எழுதி பப்ளிஷ் பண்ணார் D.H. லாரன்ஸ். ஓகேவா? தென் இந்த நாவலை வந்து செக்ஷுவாலிட்டியை வந்து ரொம்ப ஃப்ராங்காகவே டீல் பண்ணியிருப்பார். செக்ஷுவல் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ராங்காக எழுதியிருப்பார் இந்த நாவலில். அதனாலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி 1915 இந்த நாவலுடைய 1011 காப்பீஸையும் பிடிச்சி எரிச்சிட்டாங்க. ஓகே, எரிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் இந்த நாவலை பேனும் பண்ணியிருக்காங்க. ஒரு 11 வருஷத்துக்கு இந்த நாவல் வந்து கிடைக்கவே இல்லை பிரிட்டனில். அந்தளவு தடை பண்ணி 11 வருஷம் யாராலையுமே வாசிக்க முடியாத அளவுக்கு ஆச்சு இந்த நாவல். பல கண்ட்ரீஸ்லையுமே இந்த நாவலை பேன் பண்ணாங்க. ரீசன் என்ன, செக்ஷுவாலிட்டியை பற்றி ரொம்ப ஓப்பனாகவே இந்த நாவலில் பேசியிருப்பார் D.H. லாரன்ஸ். இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 3 ஜென்ரேஷன், பிராங்க்வன் ஃபேமிலியோடைய 3 ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃப்ரெட் பிரெங்க்வன். இந்த ஆல்ஃப்ரெடுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் தான் டாம் பிரெங்க்வன். ஓகே, அவன் தான் மேஜர் கேரக்டர். இந்த டாம் போக அவருக்கு இன்னும் 4 பசங்க இருக்காங்க. ஆலிஸ் பிரெங்க்வன், ஆல்ஃப்ரெட் பிரெங்க்வன், ஃப்ராங்க் பிரெங்க்வன், எஃபி பிரெங்க்வன். ஓகேவா? இன்னொரு 4 பேர் இருக்காங்க. தென் டாமும் அதில் ஒருத்தர். ஓகேவா? தென் டாம் லிடியா அப்படிங்கிற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணுவான். அந்த லேடி ஆல்ரெடி பால் அப்படிங்கிற ஒருத்தனை மேரேஜ் பண்ணியிருப்பான், பட் அவன் இறந்துருப்பான். 2வதாக தான் நம்ம டாம் அந்த லிடியா மேரேஜ் பண்ணியிருப்பா. டாமுக்கும் லிடியாவுக்கும் குழந்தை உண்டு. ஓகேவா? டாம் பிரெங்க்வன், தென் ஃப்ரெட் பிரெங்க்வன், இப்படி 2 பசங்க உண்டு. லிடியாவுக்கு ஆல்ரெடி பால்னு ஒருத்தரோட மேரேஜ் ஆகிருந்துருச்சு இல்லையா, அவர் கூட ஒரு குழந்தை உண்டு. அவள் யாருன்னா ஆனா. இந்த ஆனாவையுமே டாம் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்துக்கிடுவான். தென் வில்லியம் பிராங்க்வன் வந்து நம்ம மேலே வந்து இந்த ஆல்ஃப்ரெட் பிரெங்க்வன், டாம் கூட பிறந்த கொஞ்சம் பேரை பார்த்தோம் இல்லையா, டாம் கூட பிறந்த பிரதருடைய பையன் தான் வில்லியம் பிராங்க்வன். ஓகேவா? ஆல்ஃப்ரெட் பிராங்க்வனுடைய பையன் தான் வில்லியம் பிராங்க்வன். ஸோ டாமுக்கு நெஃப்யூ. ஓகே, இவன் வந்து ஆனாவை மேரேஜ் பண்ணிக்குவான். தென் ஆனாவுக்கும் வில்லியமுக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும். அவள் பேர் உர்சுலா. தென் ஒருத்தனை விரும்புவான், அவன் யாருன்னா ஆண்டன் ஸ்க்ரெபன்ஸ்கி. தென் உர்சுலா வந்து ஒரு டீச்சரை ஒர்க் பண்ணுவாள். அவள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வினிஃப்ரெட் இங்கர், மேகி ஸ்கோஃபீல்ட். இவங்க 2 பேரும் அவ கூட டீச்சரை ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் மேஜர் கேரக்டர்ஸ். இப்போ இந்த நாளுடைய சம்மரி பார்த்துடலாம். டெர்பிஷயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மார்ஷ் ஃபார்மில் வாழ்கிறது இந்த பிராங்க்வன் ஃபேமிலி. ஓகேவா? பல காலமாக அந்த மார்ஷ் ஃபார்மில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பிராங்க்வன் ஃபேமிலி. தென் 1840 எல்லா விஷயங்களுமே அப்படியே மாற ஆரம்பிக்குது. சுற்றி இருக்க இடம்லாம் அப்படியே இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக நகரங்கள்லாம் வருது, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் இவங்க அந்த மார்ஷ் ஃபார்ம்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க அப்டேட் ஆகி வெளியே வர மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ டாம் பிராங்க்வன் இவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இவன் வந்து ஆல்ஃப்ரெட் பிராங்க்வன் அண்ட் மிஸ்ஸஸ் பிராங்க்வனுடைய பையன் தான் டாம் பிராங்க்வன். இவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பட் ஸ்கூலில் போய் படிக்கிறது வந்து டாமுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகேவா? அவனுக்கு அந்த மார்ஷ் ஃபார்மில் இந்த ஃபார்மில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்கூலுக்கு போகிறான், இருந்தாலும் அந்த ஃபார்மில் வேலை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்கூல் படிப்பை நிப்பாட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஃபார்ம்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவளுக்கு ஒரு வாலிப பருவத்துக்கு வரும்போதும் அவன் பாட்டுக்கு இந்த ஃபார்ம் தான் முக்கியத்துவம் கொடுத்து வேலை பார்க்கணும், தவிர படிப்பில் அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இப்படி இருக்கிற டைமில் அவன் ஒரு நல்லா யங் ஏஜில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இறந்த பிறகு என்னுடைய சிஸ்டர் எஃபி இவங்க கூட இருக்கா. ஆல்ரெடி நம்ம வந்து மொத்தம் 5 பேர்னு பார்த்தோம். ஆல்ஃப்ரெட் பிராங்க்வனுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்கன்னு பார்த்தோம். அவங்கவுங்க மேரேஜ் செட்டில் ஆகி போயிட்டாங்க. இப்போது எஃபி மட்டும் இவங்க கூட இருக்கா. இவங்க அப்பா அம்மா இறந்த ஒரு இதுலையும் இவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலையும் அவனை ரொம்ப குடிச்சிட்டு வரான். இது எஃபிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எஃபி அவங்க கூட சண்டை போட்டு அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு எஃபியும் விட்டு போயிடுறா. ஸோ இப்போ டாம் மட்டும் தான் தனியாக இருக்கான். மற்ற எல்லாருமே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. டாம் மட்டும் தான் தனியாக இருக்கா. இப்போ அவங்க அப்பா அம்மாவே இறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் டவுனில் இவன் யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னா லிடியா லென்ஸ்கிங்கிறது லிடியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி நேம். ஓகேவா? லிடியா லென்ஸ்கியை மீட் பண்ணுறான். இவ ஒரு பாலிஷ் உமன். ஓகேவா? இவங்க கண்ட்ரியை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு பாலிஷ் உமன். அவளை பார்க்குறான். அவள் டாக்டர் ஆனாவோட தான் அந்த ஊருக்கு வரா. ஓகே, ஆனாவோட தான் அங்கே இருக்கிறா. அப்போது அவளை மீட் பண்ணுறான். அவளை பற்றி தெரியுது. அவள் ஆல்ரெடி ஒருத்தனை மேரேஜ் பண்ணி அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பால் லென்ஸ்கியை மேரேஜ் பண்ணி இறந்துட்டு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. 2 பேரும் ரொமான்டிக்கலாக இன்வால்வ் ஆகுறாங்க. தென் லவ் பண்ணிவிட்டு அவளுடைய பாஸ்ட்டை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச பிறகு தான் அவளை மேரேஜுமே பண்ணுறான்.
பட் கல்யாண ஆன புதுசில் வந்து 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை. ரீசன் என்ன, ஒரு பாலிஷ் உமன், இந்த கண்ட்ரியை சேர்ந்தவ கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் உனக்கு எப்போவுமே இருக்குது. பட் இவகிட்ட ஆனால் அதுக்குன்னு ஒய்ஃப் தான், அதுக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. பட் சம்திங் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் 2 பேருக்குள்ளேயுமே இருக்குது. நிறைய சண்டைகளே உங்களுக்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டாம் வந்து யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னா, அவனுடைய ஸ்டெப் டாட்டர் ஆனா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அவளை ரொம்ப இவனுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு அப்பா மகளை 2 பேரும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாவை எங்கே போனாலும் ஆனாவை கூடயே கூட்டு போகிறான். அவன் போகிற டூர் பிக்னிக் எங்கே போனாலும் ஆனாவை மட்டும் கூட்டு போகிறான். நல்ல ஒரு அப்பா மகளை 2 பேரும் ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனாவுக்குமே டாமை ரொம்ப பிடிச்சி போச்சு. டாம் கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓகேவா? அவங்க அம்மா, பெத்த அம்மாவை காட்டிலும் இந்த ஸ்டெப் டேட் கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. தென் இந்த மாதிரி டைமில் லிடியா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ டாமோடைய குழந்தைய பற்றி எடுக்கிறாங்க. டாம் பிராங்க்வின் ஜூனியர்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பையன் பேர் டாம் பிராங்க்வின் ஜூனியர். இந்த மாதிரி டைமில் இப்போ ஆனா வந்து ஒரு டீன் பருவத்தில் இருக்கா. இப்படி இருக்கும்போது யாரை மீட் பண்ணுற அப்படின்னா வில் பிராங்க்வின். வில் வந்து டாமுடைய நெஃப்யூ, டாமுடைய பிரதருடைய சன், பிரதர் ஆல்ஃப்ரடுடைய சன். ஓகேவா? ஸோ அவனை மீட் பண்ணுறான். அவனை பார்த்தும் இவளுக்கு பிடிச்சி போச்சு. இந்த ஆனா அந்த டாம் ஃபேமிலி முழுக்க வந்து அந்த மார்ஷ் ஃபீல்டில் தான் வாழ்ந்துருக்காங்க, அந்த மார்ஷ் லேண்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. அதை தாண்டி பெருசாக அவங்க போனதே கிடையாது. ஆனால் வில் அப்படி கிடையாது. தாண்டி நிறைய இடத்துல போய் படித்து நல்லா நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு வந்தவன், ஒரு கொஞ்சம் நல்லா நாலேஜ் உள்ள ஒருத்தன். அவனை ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. மேரேஜ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க வீட்டில் பெர்மிஷன். பட் டாமுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து வில்லுக்கு ஒரு ஸ்டெடியான ஜாப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே டீன் ஏஜில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேரேஜ் பண்ணி வைக்கணுமான்னு சொல்லி யோசிக்கிறான். பட் இருந்தாலும் சரி பிள்ளைங்க விருப்பத்துக்கே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி பெர்மிஷனும் கொடுத்துட்றான். ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடோடு அந்த கல்யாணத்தில் அவளை அந்த கோயிலில் கொண்டு விட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அவனுக்கு அவளை கட்டி வைக்கும்போது நல்லா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ அவன் பெத்த பிள்ளை மாதிரியே அவ்வளோ பாசமாக வளர்ந்துருக்கான். அதனால அவனுக்கு அவ்வளோ பாசம். அவளை மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறான். தென் இவன் அவனை மேரேஜும் பண்ணிக்கிட்டான். மேரேஜ் பண்ணி 2 பேரும் ஜாலியாக ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூனில் போய் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹனிமூனில் இருக்கிற ஹாப்பினஸ் மேரேஜ் லைஃப்பில் அதுக்கடுத்து கண்டினியூ ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 2 பேருடைய தாட்ஸுமே நிறைய ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது. வில்லுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆனாவை யாருக்குமே விட்டு கொடுத்துருக்கூடாது, ஆனா நமக்கு மட்டும்தான். சம்திங் வேறு, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி யாருக்குமே அவள் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வில்லுக்குள்ளே இருக்குது. ஆனா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் இவன் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுறான், ஏதோ நம்ம விட்டு ஓடியா போக போகிற ரொம்ப இது பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. தென் வில் வந்து ரொம்ப டீப்லி ரிலீஜியஸ், அந்த பைபிள் அந்த ஹோலி விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஆனால் ஆனாக்கு வந்து இதெல்லாம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ நிறைய விஷயங்களில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால இவங்களுடைய ஹனிமூன்லேருந்து ஒரு சந்தோஷம் ஆஃப்டர் லைஃப், அந்த நார்மல் லைஃப்பில் இவங்க ட்ராவல் ஆகும்போது இவங்ககிட்ட இல்லை. ஓகேவா? தென் வில் ஆனா இந்த 2 பேருடைய லைஃப் எப்போ ஒரு பேலன்ஸ் லைஃபாக மாறுது, கொஞ்சம் கண்டென்ட்டாக எப்போ வாழ்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு தான். அந்த பெண் குழந்தைக்கு உர்சுலா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ குழந்தை பிறந்த பிறகு 2 பேரும் ஒரு நார்மலான ஒரு பேலன்ஸான லைஃப் லீட் பண்ணி போகிறாங்க. ஓகேவா? நம்மளுடைய டைம் போயிட்டே இருக்குது, காலங்கள் மாறும்போது இந்த பிராங்க்வன் ஃபேமிலி இந்த மார்ஷ் ஃபீல்ட்லேயே தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, மார்ஷ் ஃபார்ம்லேயே தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டாம் பிராங்க்வின் ஜூனியர், டாம் லிடியாவுடைய பையன், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காலேஜ் போய் படிக்கிறான். காலேஜ் லண்டனில் போய் படிக்கிறான். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபார்ம் வேலையுமே பார்க்குறான். ஆனால் இவனுடைய பிரதர் ஃப்ரெட் பிராங்க்வின், இவனும் டாம் லிடியாவுடைய பையன் தான். ஆனால் இவன் வந்து காலேஜ் போய் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்பா மாதிரியே சும்மா ஃபார்மை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறான். அவன் எல்லா நேரம் இவன் ஃபார்மை பார்த்துக்கிறான். தென் இவனும் அந்த டாம் மூத்த பையன் டாம் பிராங்க்வின் ஜூனியருமே வந்து பார்த்துக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி ஃபார்மை பார்த்துக்கிறாங்க. பட் டாம் படிக்கிறான், ஃப்ரெட் படிக்க மாட்டேங்கிறான். ஓகேவா? ஒரு நாள் நைட்டு இந்த மார்ஷ் ஃபார்ம் சைடில் ஒரு புயல் வருது. புயலில் வந்து டாம் சீனியர், அதாவது இவனுடைய அப்பா லிடியாவுடைய ஹஸ்பண்ட், இந்த 2 பசங்களுடைய அப்பா டாம் அந்த புயலில் மாட்டிக்கிட்டு அவன் குடிக்க தான் போயிருப்பான், பப்புக்கு குடிக்க போயிருப்பான். குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த ஸ்டாமில் மாட்டிக்கிறான். வெள்ளம் வருது, வெள்ளத்தில் அடித்து அங்கே இங்கேன்னு போய் இறந்தும் போயிடுறான். இறந்து இவங்க வீட்டு பக்கத்தில் அவனுடைய டெட் பாடி கரை ஒதுங்குது. டாமோட இறப்பு யாரை ரொம்ப பாதிப்படைய வைக்குது அப்படின்னா, அவனுடைய ஒய்ஃப் லிடியாவை தான் ரொம்ப பாதிப்படைக்குது. ரொம்பவே பாதிப்படைஞ்சிடுறாங்க. தென் லிடியா யாரை டேக் கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னா உர்சுலாவை, அவங்களுடைய பேத்தியை. உர்சுலா வந்து நம்ம ஆனாவுடைய பொண்ணு, வில் ஆனாவுடைய பொண்ணு. அந்த பிள்ளையை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நிறைய கதைகள் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. உர்சுலா சின்ன வயசில் ரொம்ப அட்டாச்சாக அவளுடைய கிராண்ட்மாட்ட தான் இருக்கா, லிடியாட்ட தான் இருக்கா. அவங்க அம்மாவை காட்டிலும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய சின்ன வயசு கதைகள், தாத்தாவை பற்றி இந்த கதைகளை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த பிள்ளையை ரொம்ப நாளாக கேட்டு வளருது. உர்சுலா இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் ஒரு 17-16 வயசு அந்த வயசில் இருக்கா. ஸோ இண்டிபெண்ட்டாக அவளுக்கு யோசிக்கிற நாலேஜ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஆண்டன் ஸ்கிரெபன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறா. அவன் யாருன்னா ஒரு வெல்த்தி மேனுடைய சன். அவனை மீட் பண்ணுறான். அவனை பார்த்தோன்னே அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆண்டனுமே வந்து எப்படின்னா ரொம்ப வெளி உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவன். அவன் என்ன சொல்ல அப்படியே இந்த மார்ஷ் ஃபீல்டு, இந்த மார்ஷ் ஃபார்ம் நீ வெளியே வரணும், நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கணும், ஒரு சில நம்ம இங்கேருந்து போகணும், போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இது மட்டுமே உலகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பட் அவன் சொல்கிறத பெருசாக அவள் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது.
தென் இவனுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு சீரியஸான லிமிட்டை தாண்டதுக்கு உள்ள இவன் வந்து ஒரு வாருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுறான். வாரில் பார்ட்டிசிபேட்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுறான். போன நேரத்தில் ஆண்டன் போன பிறகு அவனுடைய அந்த லவ் அவன் மேலே இப்போ போன பிறகு டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்லாம் இல்லாமல் அந்த லவ்லேருந்து வெளியே வந்துடுறான் உர்சுலா. ஓகேவா, அவன் மேலே அந்த லவ்லாம் போயிடுச்சு. சம்திங் அவனுக்கு அவன் மேலே அவளுக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அந்த லவ் விட்டு வெளியே வந்துடுறான். தனியாக தான் இருக்கிறா. தனியாக இருக்கிறது அவள் என்ஜாய் தான் பண்ணுறான். இப்போது ஸ்கூலை முடிச்சு ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது மிஸ் வினிஃப்ரெட் இங்கர் அப்படிங்கிற ஒரு டீச்சரை பிடிச்சி போய் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. அப்போ அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டன் மாதிரியே நீ வந்து உலகத்தை வந்து தப்பாக பார்த்துட்ருக்க, நீ இருக்கிற இடம் மட்டும் உலகம் கிடையாது, தாண்டி பெரிய உலகம் இருக்குது, தாண்டி நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்ஷ்ஃபீல்டு தாண்டி வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உர்சுலா ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா வினிஃப்ரெட் இங்கர் கூட. ஆனால் அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது, ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் டாம் ஜூனியர், டாமுடைய பையன் இருக்கான் இல்லையா, தாத்தாவுடைய மகன், அவங்க கூட சேர்த்து வச்சிடுறான் இந்த வினிஃப்ரெட் இங்கரை. 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. பண்ண பிறகு இந்த வினிஃப்ரெட் கூட பழகினதில் வந்து அவளுக்கு அவங்க டீச்சர் தானே, ஸோ அதனால் டீச்சிங் ப்ரொஃபஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்போ நான் லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் அவங்க அப்பா வில்லு கிட்ட கேட்குறா. பட் வில் அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை முடியாது, கண்டிப்பாக விட மாட்டேன், நீ வேணால் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூலில் வேலை பாரு, லண்டன்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. லோக்கல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா. ஆனால் இவள் எதிர்பார்த்த கட்டிலும் ஜாப் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. குழந்தைங்க யாருக்கு இவ்வளோ பிடிக்கல, இவ்வளோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போது அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் கூட சத்தம் போடுறாங்க, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அங்கே தான் அந்த ஸ்கூலில் அவளுக்கு ஒரு டீச்சர், ஃபெல்லோ டீச்சர் ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க யாருன்னா மேகி ஸ்கோஃபீல்ட். ஓகேவா, அவங்க கூட ஒர்க் பண்ண டீச்சர் தான். இவங்க வந்து நிறைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்ஸை மண்டையில் ஊற்றி விட்றாங்க. நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதையுமே நிறைய அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கா. இவங்க பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு உமன். ஓகேவா, இவங்க வந்து சஃப்ரகேட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டை என்ன மூமெண்ட் அப்படின்னா, விமனுக்கும் ஓட்ஸ் வேணும், வாக்குரிமை பெண்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குற ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் நீயும் சேர் அப்படின்னு சொல்லிட்டு இவளையுமே உள்ள எழுத்துட ட்ரை பண்ணுறாங்க மேகி ஸ்கோஃபீல்ட். ஸோ அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு உமன். ஓகேவா, ஸோ கொஞ்சம் வருஷம் இந்த ஃபிலிப் ஸ்கூல், இந்த ஸ்கூல் வருது பிலிப் ஸ்கூல். ஓகேவா, அந்த ஸ்கூலில் தான் மேகி கூட ஒர்க் பண்ணுறா. நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கல் விஷயங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கிறா. ஸோ கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணுறா. தென் அதுக்கு பிறகு கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு வெளியே லண்டன் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. லண்டன் போன பிறகு முழுக்கவே பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிடுறா. நல்லா இன்ட்ரெஸ்டாக பாலிடிக்ஸில் இதாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் வேர்ல்டு அப்போ தான் அவள் தெரிஞ்சுக்கிறா. அந்த மார்ஷ் ஃபீல்டை தாண்டி வெளியே வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டு இப்போ தான் அவள் பார்க்குறா, புரிஞ்சுக்கிறா. லண்டனில் திரும்பவும் யாரை மீட் பண்ணுறா அப்படின்னா ஆண்டனை மீட் பண்ணி 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ரிலேஷன் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. தென் ஆண்டன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அப்போ ரெஃப்யூஸ் பண்ணிடுறேன், இல்லை முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட தளபதியை உன் கையில் கொடுத்துட்டு ஒன்று நம்பி என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக சொல்லிடுறா. அவனுமே சரின்னு சொல்லிட்டு காயத்தோட திரும்ப போயிடுறான். சரி வேணாம் இதுல்ட்டா போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். போன பிறகு அவன் இன்னொரு லேடியை மேரேஜ் பண்ணிட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் அதுக்கு பிறகு இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சதும் சரி, அப்போ நம்ம ஆண்டனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். ஸோ அப்போ அவன்கிட்டே கேட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறா. நான் வந்து நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறா. பட் இருந்தாலும் அவளுக்கு என்ன வருதுன்னா, வேணாம் எதுக்கு போட்டு எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்கிற இடத்துல இருக்கும்போது இன்னொரு லெட்டர் அவளுக்கு வருது ஆண்டன் கிட்ட இருந்து. ஆண்டன் அந்த லெட்டரில் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். பார்த்த உடனே சரி இதுவும் கடந்து போகுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்படியே கீழே வச்சுட்டு அவளுடைய வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரா. வெளியே வந்து வானத்தில் பார்க்கவும் ஒரு ரெயின்போ அப்படியே அழகாக விழுந்திருக்கு. அந்த ரெயின்போவை பார்க்கும்போது சம்திங் அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு ரீஜுவனேஷன் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவாலிட்டி, லவ் ஒரு தீமாக சொல்லலாம். ஏன்னா இந்த நாவலில் லாரன்ஸ் வந்து செக்ஷுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார். தென் ஃபேமிலி டைனாமிக்ஸையும் ஒரு தீமாக சொல்லலாம். இதை தாண்டி இந்த ரெயின்போ சிம்பிளிசம்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெயின்போ சிம்பிளைஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஹோப். நிறைய லிட்ரேச்சரில் ஹோப்பை தான் ரெயின்போக்கு சிம்பிளைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே உர்சுலா அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவள் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ரெயின்போவை பார்க்குறா. ஒரு நம்பிக்கை, பயப்படாத இனிமேல் லைஃப் இருக்குது, இனிதான் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயின்போ பார்த்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இப்படி ஒரு புத்துயிர் கிடைச்ச மாதிரி அவளுக்கு இருக்குது. அதான் ரீஜுவனேஷன் அந்த ரெயின்போ பார்த்து கிடைக்குது. ஸோ ரெயின்போ சிம்பிளைஸ் பண்ணுறது ஹோப்.